சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போர் காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டால் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி தலைமை வகித்தார். சிபிஐ மாநில குழு MK மாதையன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாநகர செயலாளர் சங்கரையா, மாநகர துணை செயலாளர் நூரு, AITUC மாவட்ட செயலாளர் சின்னசாமி, மாவட்ட தலைவர் முபாரக், மாநகர துணை செயலாளர் பாஸ்கர் ரெட்டி, AISF மாவட்ட செயலாளர் நிரூபன் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள், கட்டிட சங்க நிர்வாகிகள், மாணவர் மன்ற நிர்வாகிகள், இளைஞர் மன்ற நிர்வாகிகள், மாதர் சங்க நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். 11ஆம் தேதி நடந்த மாநில குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சமையல் எரிவாயு உயர்வு மற்றும் கட்டுப்பாட்டை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தோழர் டி. சின்னசாமி அவர்களை தலைமையேற்றி நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். தட்டுப்பாடு தட்டுப்பாடு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வெட்கக்கேடு வெட்கக்கேடு மோடி அரசு வெட்கக்கேடு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு முருகன் மற்றும் மோடி அரசு தட்டுப்பாடு தட்டுப்பாடு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கேஸ் விலையை கட்டுப்படுத்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம். வெள்ளட்டம் சிறக்கட்டும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டும். வெள்ளட்டம் 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 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம். ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு கைவிடு கைவிடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆதரவான போக்கை கைவிடு அமெரிக்கா ஏகாதிபத்தியம் இஸ்ரேலின் மனவெறியும் நடத்துகின்ற போராட்டம் அப்பா மக்கள் தெரியாதே, அப்பா மக்கள் இராவதே. ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரைத்து செய். உயர்த்தப்பட்ட எரிவாயு விலையை ரத்து செய். ஜாம் நகர எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலே ஏற்றுமதியை நிறுத்திவிட்டு உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய். வழங்கிடு. தட்டுப்பாடு இல்லாமல் சமையல் எரிவாயு வழங்கிடு. உறுதி செய். இந்த மோடி அரசு கடந்த ஒரு 20 நாட்களாக மத்தியில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது.
விலைவாசி உள்நாட்டில் விலைவாசி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்காத மத்திய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இன்று சிறு குறு வியாபாரிகள் ஒரு தலைவர் மாவட்ட துணை செயலாளர் திரு சின்னசாமி அவர்களே, எனக்கு முன்பு பல்வேறு கருத்துக்களை கூறி விடைபெற்றிருக்கிற தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மோடி அரசாங்கத்தில் கேஸ் விலை மிகவும் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. விலையை உயர்த்தி விட்டார்கள். அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகிறது என்ற கருத்தில் கொண்டு அனைவரும் வங்கிகளே தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் பெட்ரோலை தனியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரிலே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார்கள், வண்டி தவிர வேறு எதற்கும் பெட்ரோல் நீங்க வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இங்கே கேஸ் அதிகமாக விட்டுக் கொண்டிருக்கிறது. தோழர் சொல்லுகிற போது ஏராளமான கடைகள் கேஸ் இல்லாமல் மூடப்பட்டு விட்டன. அப்படி மூடுவதன் விளைவாக உணவுப் பண்டங்கள் விளையாட்டும் அதிகமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மோடி அவர்கள் இந்த விளையாட்டத்தை கட்டுப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இடையிலே வருகின்ற 5 மாநில தேர்தல்களில் எப்படியாவது நம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே தமிழகத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். இப்படி கேஸ் விலை உயர்வு மக்களை பாதிக்கிறது, அந்த பாதிப்பை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவர்கள் இல்லை. இப்படியே நீண்டு போனால் பெட்ரோல் டீசல் விலை உயரப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது. மீண்டும் ஒரு கொரோனா காலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்கு உரிய வகையிலே மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இதற்கு முன் பேசிய அனைவரும் சொன்னார்கள். அதே போல் இந்த நிலையிலிருந்து மோடி மாற வேண்டும், அவர்களை மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். இந்திய அரசை கண்டித்து எரிவாயு சிலிண்டர் விலையும் மற்றும் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாட்டை கண்டித்து இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தோழர் சின்னசாமி அவர்களுக்கும், இளைஞர் மன்றம் அவர்களுக்கும், தள்ளுவண்டி வியாபார தோழர் அவர்களுக்கும், சிக்கன் வியாபாரிகளுக்கும், ஆட்டோ சங்க தோழர்களுக்கும், நடைபாதை வியாபார சங்க மற்றும் மாதர் சங்க அனைத்து வெகுஜன தோழர்களுக்கும் வணக்கம். இந்தியாவை ஆளத் தெரியாத இந்த மோடி கடந்த 13-15 நாட்களாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிறது. இந்த போரில் ஈரானை கண்டிக்கிறது இந்தியா. ஒரு காலத்தில் யாரும் வழங்காத பெட்ரோலை ஈரான் இந்திய நாட்டுக்கு வழங்கப்பட்டது. நட்பு நாடான இந்த எவ்வளவு காலத்தில் ஈரானை கண்டிக்கிறது இந்தியா. அந்தந்த நாட்டில் எதையோ கண்டுபிடிக்கிறான். இப்ப ஈரான் நாட்டில் ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கான். ஈரானே அழிஞ்சாலும் ஒரு ஏவுகணை இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா நம்ம மோடி சர்க்காரு கரண்டியை தட்டி எடுத்துட்டு அந்த கொரோனா காலத்துல அடிங்க அப்படி சொல்லி அடிக்க வச்சிருக்காரு எல்லாரையும். இப்ப கேஸ் தட்டுப்பாட்டுக்கு என்ன வழி, யார்கிட்ட வாங்கலாம், ரஷ்யா கிட்டயோ இல்ல எதுகிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம அன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட துணை செயலாளர் டி சின்னசாமி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் நினைச்சனால நிறைய நேரம் பேசுவேன், சுருக்கமா சில வரிகள் மட்டும் பேசி முடிச்சுக்கிறேன். என்ன உண்மை அப்படின்னு சொன்னா, அமெரிக்காக்காரங்கிட்ட 200 அணுகுண்டு இருக்குது. ஆனா அந்த முஸ்லிம் நாடு ஒரு அணுகுண்டு தயாரிக்க கூடாதான். மெயினா சொல்றேன், அங்க 200 அணுகுண்டு வச்சிருக்கிறான். ஆனா அந்த முஸ்லிம் நாடு ஒரு அணுகுண்டு தயாரிக்க கூடாதான். காரணம் என்னன்னா,
என்னுடைய சிந்தனை மறைமுகமா அந்த முஸ்லிம்களை ஒழிக்கணும்னு கூட எண்ணம் இருக்கும் போல தெரியுது. சீனா கிட்ட 300 அணுகுண்டு இருக்குது, ரஷ்யா கிட்ட 250 அணுகுண்டு இருக்குது, வடகொரியா கிட்ட பல அணுகுண்டு இருக்குது. அதே போல இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுங்க கிட்ட 100கணக்கான அணுகுண்டுகள் வல்லா கொள்ளையாக்குது. அவனால் சீனாவை தொட முடியவில்லை, ரஷ்யாவை தொடவில்லை, வியட்நாமை தொடவில்லை, இன்னும் இருக்கக்கூடிய எந்த கம்யூனிஸ்ட் நாடுகளையும் தொட முடியவில்லை. தோழர்கள் சொன்னதை போல பக்கம் இருக்கக்கூடிய கியூபா, வெனிசுலா போன்ற நாடுகளை மிரட்டி ஆதிக்கம் செலுத்த நிற்கிறான். கிட்டத்தட்ட 3வது உலக போர் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய அநாகரிகமான செயல் இருக்கிறது. அந்த அநாகரிகமான தன்மை கொண்ட அவருடைய நபர் மனித பிறவிக்கு லாயக்கில்லாத ஒரு மனிதன் என்று நான் கருதுகிறேன். உண்மை என்னவென்று சொன்னால், இந்த ரஷ்யா சில மாதங்களுக்கு முன்பாக மிக குறைந்த அனைத்து தோழருக்கும் காலை வணக்கம். மாவட்ட கமிட்டி, நகர கமிட்டி, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வியாபாரிங்க எல்லாத்துக்கும் வந்ததுக்கு, இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் மாநில குழுக்கும், மாவட்ட குழு, நகர குழு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதோட கூட்டம் முடிச்சுக்கிறோம். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. பதவி விலகு, பதவி விலகு. இந்திய நாட்டை ஆள்வதற்கு, இந்திய நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை. மோடி அரசை, கேடி அரசை, மோடி அரசை, கேடி அரசை. வடை செட்டி இல்லாமல், எண்ணெய் மாவும் இல்லாமல், அடுப்பு நெருப்பு மூட்டாமல், வாயிலே வடை சுடும். மன் கி பாத் மோடியே, தகுதி இல்லை, தகுதி இல்லை. இந்திய நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை. வெல்லட்டும், வெல்லட்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற மாநில தலைவிய ஆர்ப்பாட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், சிறகட்டும். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப், இன்குலாப், இன்குலாப் ஜிந்தாபாத். காலம் கருதி வெயில் அதிகமாக இருப்பதால் இங்கே இருப்பவர்கள் முக சுளிக்கும் நிலைமை நீடிக்கிறது. அதனால் காலம் கருதி குறைந்த விலையை பேசிவிட்டு இந்த போராட்டத்தை முடிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்திற்கு கடந்த 11ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் அவர்கள் மாநில குழு துவங்குவதற்கு முன்பாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கேஸ் தட்டுப்பாடு என்பது தலைவிரித்து ஆடுகிறது. இன்னைக்கு பெரும் முதலாளிகள் கேஸை பதுக்கி வைத்துள்ளார்கள். அதை வெளியே கொண்டு வருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அந்த மாநில குழுவில். அந்த தீர்மானம் என்பது மார்ச் 14ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டார தலைநகரங்களிலும் கேஸ் உயர்வை கண்டித்தும் தட்டுப்பாடை நீக்குவதற்கு உடனடியாக மோடி தலையிடப்பட வேண்டும் என்று அறிவித்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழக மாவட்ட தலைநகரம் ஒன்றியத்திலும் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒசூரில் நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலர் அருமை தோழர் சின்னசாமி அவர்களே, எனக்கு முன்பு பேசிய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் கண்ணு அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர துணை செயலர் நூறு அவர்களே, மாநகர பொருளாளர் சின்னசாமி அவர்களே, அதே போல கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர துணை செயலர் அருமை தோழர் பாஸ்கர் ரெட்டி அவர்களே, எனக்கு முன்பு பேசிய சங்கரையா அவர்களே, அதே போல இந்த போராட்டத்தை கண்டினியூவாக திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய பேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்பிலையும் செய்தி வெளியிட்ட நடைபாதை வியாபார சங்கத்தின் மாவட்ட தலைவர் அருமை தோழர் முபாரக் அவர்களே, அதே போல இங்கே சூழிகிரி செயலாளர் அவர்களே,
அதே போல கிளமங்கலம் செயலாளர்களே, அதே போல ராயக்கோட்டை செயலாளர்களே, காவேரிப்பட்டம் செயலாளர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்களே, அனைத்து இந்த இல்ல மாவட்ட செயலாளர் மாநில குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இந்த போராட்டம் என்பது மோடி அரசை கண்டித்து நடைபெறுகிற போராட்டம். ஏனென்றால் இன்றைக்கு 1 மாத காலமாக இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு ஈரான் மீது போர் தொடுத்து, அதற்கு இன்னொரு நாடும் சேர்ந்து இஸ்ரேலும் போர் தொடுக்கிறது. போர் தொடுக்கும் போதே இந்திய நாட்டிலே இடதுசாரி அமைப்புகள் ஒன்று சொன்னது என்னவென்று, போர் தொடுக்கிறார்கள், அடுத்த கட்டமாக இந்தியாவுக்கு பெரிய தட்டுப்பாடு வரப்போகிறது. அது என்ன தட்டுப்பாடு? கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகிறது என்று எச்சரித்தார்கள். அதை பொருட்படுத்தாமல் இங்க இருக்கிற மோடி அவர்கள், நான் இந்தியாவிலே எவ்வித தட்டுப்பாடும் வராது என்று அறிவித்தார். அதற்கு முன்பாக தான் இடதுசாரி அமைப்புகள் நமது மாநிலத்தில் அல்ல, மற்ற மாநிலத்தில் போராட்டம் செய்தது. என்னவென்று, மோடி அரசே தலையீடு, தட்டுப்பாடு இல்லாமல் கேஸை வழங்கு, பெட்ரோல் வழங்கு என்று கோஷம் எழுப்பினார்கள். அதனால்தான் இந்த துண்டு பிரச்சத்திலே எங்கே போர் நடக்கிறது, இந்தியாவிலே கம்யூனிஸ்ட்கள் கொடி பிடிப்பார்கள். ஆனால் அங்கே போர் நடந்தால் கேஸ் தட்டுப்பாடு என்பது நமது வீட்டு கதவை தட்டுப்படும் என்று இந்த துண்டு பிரச்சாரத்தில் விடுகிறோம். இது போர் நடப்பது எங்கே? அமெரிக்கா ஏவி விட்டு வெனிசுலா இது ஈரான் நடக்குது. அதே போல ஈரான் நடத்தது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நடக்குது. ஆனா கேஸ் தட்டுப்பாடு எங்க வருது? இந்தியாவில் வருது, தமிழ்நாட்டில் வருது, ஓசூர்ல வருது, ஓசூர்ல ராமநகர்ல வருது. நமக்கு கேஸ் இல்லைன்னு அதை புரிஞ்சுக்காம இருக்கிற சங்கிக சொல்றான். இங்க இருக்க மாநில தலைவர் சொல்றபடி இவரு என்ன பிஜேபி நயினா நாகேந்திரா, நான் தமிழ்நாடு ஃபுல்லா கேஸ் சப்ளை பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? தேர்தல் வந்துருச்சு. நீ சப்ளை பண்ண வேண்டிய ஆளு இருந்தா எல்லா பெட்ரோல் பங்க்ல நீங்க ஏஜென்சி முன்னாடி போய் லாரி இறக்கி இருக்கணும். இறக்கிட்டு மக்கள் வந்து கியூ நிக்க கூடாது, நான் வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்கணும். ஆனா வாய் வழியா மட்டும் தமிழ்நாடுல கேஸ் தட்டுப்பாடு இல்ல, நான் எத்தனை லோடு நாள் அனுப்புறேன் இந்தியாவுல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்ன அவருக்கு நயினா நாகேந்திரவா அதுக்கப்புறம் வாயே திறக்கல. அதே போலதான் இன்னைக்கு எடப்பாடி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற தவிர இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு வருது, இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு வருது, பெட்ரோல் தட்டுப்பாடு வருதுன்னு இதுவரைக்கும் வாய் திறக்கல. அதே போல அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொல்றாரு, நேற்று முந்தா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இவரா இருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, மேல்சபை உறுப்பினர், அவர் 3 நாளுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. திமுக அரசு கேஸ் தட்டுப்பாடுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? கோமாளித்தனமா பேசுறாரு அவரு. இதை எடுக்க வேண்டிய நடவடிக்கை மத்திய அரசு, ஒன்றிய அரசு எடுத்து கேஸ் தட்டுப்படாமல் வழங்கணும்னு சொல்றது ஒன்றிய அரசுடைய நோக்கம். ஆனா இவரு சொல்றாரு, தமிழ்நாடுல திமுக ஆளுகின்ற திமுக அரசு கேஸ் தட்டுப்பாடை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று. இது கூட தெரியாம ஒரு மேல்சபை உறுப்பினர் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பேச போறாரு? ஜேல்ரா போடுறதுக்காக, தன்னுடைய பதவி வேணுன்றதுக்காக தப்பா பேசுறாரு. அதான் இன்னைக்கு வந்து பேப்பர்ல போட்டிருக்காங்க, நம்ம இந்தியா வந்து கேஸும் டீசலும் பெட்ரோல் பொருள் இறக்குமதி செய்யணும் 60% 65% வேற நாட்டை தான் நம்பி இருக்கோம். நம்ம இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இன்னைக்கு ஏறக்குறைய 10 கப்பல்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இன்னைக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறது. சிவசங்கர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு, 10 கப்பலை வந்து நாங்க ஏற்றி நிக்க வச்சிருக்கிறோம். இந்தியா அது வந்துச்சுன்னா 10 கப்பல் இங்க வந்து கேஸ் தட்டுப்பாடு நீங்கணும். ஆனா இந்த 1 மாசம் அதை பண்ணல. இப்ப எங்க இடதுசாரி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பெரிய கோட்டு போடுறாங்க, மக்கள் ஓட்ட மாத்திருவாங்க, இந்த 5 மாநில தேர்தல் நடக்குது, தேர்தல் எங்க நமக்கு அடிபட்டு போயிடுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு பேசுறாரு. காலையில பேப்பர்ல போட்டிருக்காங்க, 10 கப்பல் வந்து கடற்கரை நிக்குது, இன்னைக்கு ஈரான் ஏத்திட்டாங்க, அது வந்த உடனே தமிழ்நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு இல்லாம போயிடும், பெட்ரோல் தட்டுப்பாடு. சென்னையில ஏறக்குறைய 75% ஹோட்டல் மூடு விட்டது. இன்னைக்கு சாப்பாடு கிடையாது மெட்ராஸ்ல. அதே மாதிரி பெருநகரில் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. எல்லா ஹோட்டலையும் மூடிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு, அடுத்த விறகுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மோடி அவர்கள் ஏன் வாய் திறக்காம இருக்கான்னு தெரியல. என் தோழர் முன்னாடி பேச சொன்னாரு, தேர்தல் வந்தா தமிழ்நாட்டுக்கு 10 டைம் வருவாரு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்பதான் தமிழ் கத்துக்கணுமா, இல்ல தமிழ் கத்துக்க கூடாதான். அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாக்கு போனா தமிழன் வந்து இந்திய நாட்டு ஒடிசாவை ஆளலாமான்னு பேசுறான். இங்க வந்த உடனே தமிழ்நாட்டுடைய பாசம், தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்கிறான். இந்த மாதிரி கேனத்தனமான ஒரு மோடி பிரதமர் நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சியில் இதுவரைக்கும் இருந்து கிடையாது. இந்த மோடி நம்ம விரட்டுவதற்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுட்டா மோடியை விரட்ட முடியாது, பாராளுமன்றத்தோடு தான் விரட்ட முடியும். ஆனா அவனுக்கு சாவுமணி அடிக்கிற மாதிரி மதச்சார்பற்ற கூட்டணி இன்னைக்கு அங்க வைக்கிற திமுக அரசாங்கம், அதில் இருக்கின்ற நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மோடி கூட கூட்டணி இருக்கிற அதிமுக, பிஎம்கே மற்ற கட்சிகள் எல்லாம் நாம் துரைச்சி அடித்து ஒரு சட்டமன்றத்துக்கு
ஜெயிக்க கூடாது என்று நாம் உறுதிமொழி எடுத்து வரும் தேர்தலிலே நாம் 26ல வெற்றி பெற்றோமானால் மோடி திருப்பி தமிழ்நாட்டுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது வருவான். அதற்கு கால நுழைவிடாம நம்ம எல்லாம் உறுதிமொழி ஏற்று வருகின்ற கால இந்த ஒன்றிய மோடி அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற அனைத்து வித போராட்டங்களுக்கும் நாம் வழி இருந்து அந்த போராட்டத்தை பலமாக நடத்தி மோடியை விரட்டுவதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.